இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னா மசாலா பூரியும் அப்புறம் வந்து பூரி உருளைக்கிழங்கு குருமா. நம்ம வீட்டில் இன்னைக்கு காலை டிஃபனு. அப்புறம் மதியம் வந்து நம்ம சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறேன்? மொறு தந்துருக்கு போல பூரி. பூரி சுட்டு தந்தாச்சு. நமக்கு வந்து சாப்பிட போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். நேற்று நைட் சுட்ட இட்லியும் அப்புறம் சாம்பார் இருந்துச்சு. அதையும் வச்சு நம்ம சாப்பிட்டாச்சு. வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம சண்டே ஸ்பெஷல்னா சிக்கன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் தான் செய்ய போகிறோம். பிரியாணி வந்து நம்ம வர செஞ்சுட்டு இருக்கிறதுனால பிரியாணி வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒயிட் ரைஸ் சிக்கன் கிரேவி பண்ணிக்கலாம்னு விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம புதினா க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். அப்புறம் அவ்வளோதான், வேறு எதுவும் ஸ்பெஷல். காலையில் நம்ம பூரி சுட்டு உருளைக்கிழங்கு குருமா சாப்பிட்டாச்சு. இப்போ மத்தியானத்துக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கே போகிறோம்னா நம்ம வந்து போத்தீஸ் தான் போக போகிறோம். இன்றைக்கி என்னமோ ஆஃபர் இருக்கிறதுனால நான் வந்து போத்தீஸ் வந்து ஈவினிங் கிளம்ப போகிறோம். கேவி டெக்ஸ்டைலுக்கும் போக போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ தான் புதுசாக ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். அது நம்ம சேலத்தில் புதுசாக இருந்திருக்குல்ல. ஆமாம், புது கடை. நம்ம போனதில் இவ்வளோனால இப்போ போய் பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குது. இன்றைக்கி போத்தீஸில் ரொம்ப ஆஃபர் விட்டுருக்கான் போல். அதான் என்ன ஆஃபர் விட்டுருக்கான்னு தெரியல. நம்ம போய் பார்த்துட்டு தேவையான பொருள், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு வரலாம். சாயந்தரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்கள், தம்பி தான் இன்றைக்கி புதினா சுத்தம் பண்ணி கொடுக்க போகிறாரு. உக்காண்ட்ருக்கிறாரு. இப்போ வந்து அந்த க்யூபை நல்லா திருவிட்டுருக்கிறாரு. சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ண செல்லாம் அதுக்கு வாங்கிட்டா பார்த்தீங்களா? அவ்வளோ வருத்தா நீ? அது செல்லமா நீ? க்ளோஸ் அப்பில் மூஞ்சி வேறு காட்டுதுப்பா. பயமாக்குது. பயந்துக்கு போகிறாங்க. நானும் தம்பி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிக்கிட்டு விளாடிட்டு இருந்தோம். பாப்பா வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தா. நானும் தம்பி தான் பேசிட்டு விளாடிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு சாப்பாடு செய்யணுன்ட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு வச்சு வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சிக்கன் சாப்பிடலாம் செய்ய ஆரம்பித்தோம். செஞ்சு முடிச்சுட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் போகலான்னு தான் கிடைக்கலான்னு போக முடியல. இப்போ தான் வந்துட்டு சாப்பாடு செய்யணும். மறுபடியும் அதை சாப்பிட்டு மறுபடியும் கழுவணும். எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சு. இப்போ 5 மணிக்கு மேலே தான் போகணும். 5 மணிக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 கடைக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. கேவி டெக்ஸ்டைல்ஸ் போயிட்டு அங்கே போய் தம்பிக்கு துணி எடுக்கலாம்னு நினைக்கிறோம். துணி எடுக்க போகணும். சிக்கன் கிரேவியும் ரைஸ் ரைஸும் இது மட்டும்தான் எனக்கு செஞ்சோம். கட்டாதீங்க. கேவி டெக்ஸ்டைல் கடைக்கு போனோம். புது கடை இந்த சேலத்தில் ஓப்பன் ஆகிருக்கு. தம்பிக்கு ட்ரெஸ் எடுக்கலான்ட்டு நம்ம போனோம். அவர் போட்டு பார்த்துட்ருக்குறாரு. தம்பி வந்து இப்போ ட்ரெஸ் அவனுக்கு எடுக்க வந்தோம். அதனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். தம்பி போட்டு பார்த்துட்ருக்கான் நல்லா இருக்கான்னு. அவன் இல்லைம்மா நல்லா இருக்க விட விலை அதிகமாக போட்டிருக்கான். 150 ரூபா பிடிச்சிக்கிற லாலிபப்னு சொல்லி வீடியோ போடுங்க. எவ்வளோ பெரிய லாலிபப்பு எங்கே அவன் காட்டுறதே சொல்லு. ஆய் சார் போத்தீஸ் தான் வந்திருக்கோம்.
பெருசாக கண்ணில் லாலிபப் மாதிரி இருந்துச்சு. இங்கே வந்து கேம் ஆடுறான் இந்த பையன். பொருள் கூட வாங்கிட்டோம். அந்த வரத்துக்கு தான் ரொம்ப லேட் ஆகி போச்சு. 8 மணிக்கு தான் பில் போட்டு வரதுக்குள்ள 9 மணி வரைக்குமே ஆகிப்போச்சு. வரத்துக்கு வீட்டுக்கு 10 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. அங்கே போய் துணி எடுத்துட்டோம் தம்பிக்கு. ஆடி நம்பிக்கை தான் எடுத்தோம். இந்த தருணம் என்ன பண்ணுறான்னு தெரில. ஆடி நம்பிக்கை போடுறோம், எப்போ போடுறான்னு தெரில. ஆடி நம்பிக்கலாம் இல்லை, பிறந்தநாளைக்கு தான் மாற்றிட்டாரு. அதான் வீட்டில் ஒரு ரெண்டு சட்டை ஃப்ரீயாக தானே இருக்கு, அது போட்டுக்கலாம். அது அங்கே ஆஃபர் போட்டுருந்ததுனால வந்து சீரட்டில் வெறும் 150 ரூபா தான். நிறைய ஆஃபர் போட்டுருந்தாங்க. நான் ஒன்று தான் எடுத்தேன். இதுதான் ட்ரெஸ்ஸு போடுங்க நிறைய பேருக்கு தைக்கிறதா. ஒரு நாள் காமிக்கலாம் வாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஷாலு 35 ரூபா தான். ஆனால் 3 ஷால் எடுத்துட்டோம். அப்புறம் 3 ஷாலு அப்போ தம்பிக்கு இந்த ட்ரெஸ்ஸு தம்பியோட ட்ரெஸ்ஸு எடுத்ததுனால ஆஃபரில் இந்த சின்ன பட்டி போட்டாங்க பாருங்க. வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்கு. இல்லாமல் பிடிக்குமா? இந்த பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இது வாஷ் 88 ரூபா. லைட் வரல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.